நேரமும் வந்திருக்கோம். பாலத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்குது நம்ம அக்கா கடைக்கு வந்திருக்கோம். வாங்க என்னென்ன பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். கனவா வேறு லெவல் டேஸ்ட்டு, அழகாக செஞ்சு சாப்பிட்டா தூக்கலாக இருக்கும் இந்த பெப்பர்லாம் போட்டால். இது வந்து சங்கரா மீன் இருக்கிறதுலே மீன் குழம்புனாலே ஃபேமஸ்னாலே சங்கரா மீன் தான். இது வந்து கிலோ 300ரூவா. இது சின்ன சங்கரா 300ரூவா, பெரிய சங்கரா 400ரூவா. இது வந்து வவ்வா மீன். எப்பயுமே நான் மீன் வாங்க வந்தாலே இந்த வவ்வா மீன் தான் வாங்குவேன். இது வந்து கிழங்கா மீன், டேஸ்ட்டாக இருக்குது அந்த வறுத்து சாப்பிட்டா போகிறன்னு. இது வந்து நண்டு சொல்லவே வேணாம், பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா இதான் செஞ்சு சாப்பிடுவாங்க. இது வந்து எறா பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது, குழந்தைங்கலேருந்து பெரிய. இந்த எறாக்கு ஒரு கதை இருக்குது. சின்ன வயசில் வீட்டில் ஒரு 2 கிலோ அப்போ வாங்கிட்டு வருவாங்களா, அப்போ வீட்டில் செஞ்சு வச்சுருப்பாங்க. சுருட்டி இருக்குமா, பார்க்கறதுக்கு மறக்கட்டும் மாதிரி எனக்கு பயமாக இருக்கும். நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் இப்போ தான் தெரிஞ்சுது, அப்போல்லாம் அள்ளி. ஆனால் எங்கள் ஊருக்கு வாங்கி போவோம், எல்லோரும் அள்ளி சாப்பிடுவோம், ஜாலியாக இருக்கும். நான் சாப்பிட மாட்டேன், அதனாலே பார்க்க ஒரு மாதிரியாக இருக்குது, மரக்கொட்டை மாதிரி இருக்குன்னு. அதெல்லாம் ஒருலாம் காலம். இதெல்லாம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, தான் சாப்பிட்டு பார்க்குறேன். இது வந்து கிலோ 200ரூவா. வாங்க, இது மடவை பாறைன்னு சொல்லுவாங்க, ரெண்டும் இருக்குது. வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். சரி, வைக்கலாம் போய் ஃப்ரெண்ட்ஸ். இதான் நம்ம பேச்சுலர் ரூமு. சமைக்க போகிறோம். என்ன சமைக்க போகிறோன்னா கனவா மீன் வாங்கியிருக்கோம். அது ஃபஸ்ட் டைம் வறுத்து பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. வறுத்ததெல்லாம் இல்லை, நான் சொல்லணும்னா நான் கனவா மீன் நான் செஞ்சதே இல்லை, ஃபஸ்ட் டைம் தான் செய்ய போகிறேன். என்னென்ன தேவையான திங்ஸ் பாருங்கள். மிளகாத்தூள், கரம் மசாலா, வெங்காயத்தில் சின்ன வெங்காயம் போட்டால் அந்த மீன் குழம்புனா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் இது வந்து கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. இது வந்து மல்லி புதினா எடுத்து வச்சுருக்கேன். இது தக்காளி, மிளகா ஒரு 3 மிளகா 4 மிளகா போதும். இது வந்து மீன் குழம்பு மசாலா. இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய், புளி. ரைஸ் செஞ்சுட்டேன். நான் மட்டும்தான் நினைக்கிறேன். ஃப்ரெண்டு ஒருத்தன் வரேன்னு சொன்னான், வந்தானா அவனுக்கு ஷேர் பண்ணிப்போம். இது கனவா செஞ்சு கட் பண்ணி வச்சுட்டேன். இது ஃப்ரைக்கு தனியாக ஊற வச்சுட்டேன். ஏன்னா 1/2 hour முன்னாடியே ஊற வச்சா நல்லா டேஸ்ட்டு கொடுக்குன்னு சொன்னாங்க. வாங்க செய்யலாம். செய்யணுன்னா நான் போடுறேன் வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், வானலில் வச்சுட்டோம். வானலில் சூடானோடனே எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் சூடானோடனே கடுகு முன்னாடி, சில பேர் கடைசி தலைப்பாங்க, முன்னாடியே தலைச்சிடுவோம். கொஞ்சம் கடுகு போடும். அது கொஞ்சம் கம்மியாக பிரிச்சிருக்கேன், அதனால் கொஞ்சம் கூட போடும். போதும். கடுகுலாம் அடிக்குதா, கடுகு பொரிஞ்சிடுச்சு. அப்படியே விட்டால் கறிக்கிறோம். அடுத்தது என்ன பண்ணால் பச்சை மிளகா போட்டு விட்றோம். பச்சை மிளகா அது வெடிச்சா போகிற, வெடி பண்ணுறா போகிற. சின்ன வெங்காயம் மீன் குழம்புலேயே அந்த டேஸ்ட்டு கொடுக்குறது அந்த சின்ன வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சின்ன வெங்காயம் போடணும். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டு நீங்கள் குழம்பு வச்சு பாருங்களேன். நீங்கள் நார்மலாக வைக்கிற குழம்பு சின்ன வெங்காயம் போட்டு செய்கிறதுக்கும் டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்கும். இதை நீங்கள் பொன்னிறமாக வதக்கணும். நம்ம எவ்வளோ வதக்குறோமோ அதுதான் அந்த மீன் குழம்பு டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. வெங்காயத்தை எவ்வளோ வதக்குறோமோ அதுதான் டேஸ்ட்டு. வெங்காயம் வதங்கின போகிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ண வேண்டியதான். தக்காளியும் புதினா போட்டு ஒரு நிமிஷம் கரெக்டுக்கு குக்கரை போட்டு வீடியோ எடுக்கல. என்ன சமைக்கிறீங்க, என்ன பண்ணுற பொண்ணு பொறுமையாக. ஃப்ரெண்ட்ஸ், புதினா தக்காளி போட்டு ஆட் பண்ணிட்டு இதை வதக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிடுச்சு.
இங்கே வாங்கினோடனே நம்ம என்னென்ன மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், ஹீட் அதிகமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த காய்கறிலாம் வதங்கின அப்புறம் புளி கரைச்சி ஊற்றுறோம். மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், உப்பு, இது மீன் குழம்பு மசாலா, இது 5 ஐட்டம் போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது 5 ஐட்டம்: மிளகாத்தூள், உப்பு, மீன் குழம்பு மசாலா, கரம் மசாலா, மல்லித்தூள். இது 5 ஐட்டம். பிடிச்சவங்க பெப்பரும் போட்டுக்கலாம். அப்புறம் புளி கரைச்சி ஊற்ற வேண்டியதான். ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு கொதிக்க விட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு கூட்டி வச்சாச்சு. கொதி வந்தோடனே வந்துச்சுன்னா எப்படின்னா அந்த எண்ணெய்லாம் பிரியும். கொதி வந்தோடனே நம்ம மீனை போட்டு எடுக்க வேண்டியதான். மீனை போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுக்க வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் வறுக்க போகிறோம். மீனை நீங்கள் சாதா மீன் நினைப்பீங்க, இது டிஃப்ரெண்ட்டு. கனவா மீன் இது வரைக்கும் நான் செஞ்சதில்லை, ஃபஸ்ட் டைமு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருக்குமான்னு இல்லையான்னு எனக்கே தெரியாது, சாப்பிட்டு தான் சொல்ல போகிறேன். வாங்க எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சூடு ஏற்றும். இவங்க எல்லாமே ஓப்பன் லைவில் இருக்குது. எண்ணெய் சூடு, எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் பிரியும், பபுள்ஸ் வரும், பிரியும். இப்படி போட்டால் பசங்களுக்கு பிடிக்கும், அதனால் லைட்டாக சவுண்ட் கேட்குதா? அப்படின்னா வச்சுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் ஒரே இதிலே போட்டுருவோம். ஆனால் டைம் ஆகும். அடுத்து குழம்பு கொதிக்கணும். கூட்டி வச்சுட்டேன், இப்போ எடுத்து வச்சுருக்கேன்னு சரி, இதை ஃபஸ்ட்டு செஞ்சுக்கலாம், அப்புறம் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் வாங்கணும்னு கனவு, இன்றைக்கி தான் வாங்க முடிஞ்சது. எப்படி வருதுன்னு பார்ப்போம். சும்மா எடுக்கும்னு தெரியல வேகத்துக்கு. இந்த ரவுண்டு வத்திலாம் போட்டால் பெருசாகும்ல, அது மாதிரி ஆகுது. இது மாதிரி கனவா நான் வறுத்து சாப்பிட்டதில்லை. வறுத்துனா அந்த வெங்காயத்தில் போட்டு மிளகாத்தூள் அப்படியே வறுத்து சாப்பிட்ருக்கேன். அது வெறும் எண்ணெயிலே இது மாதிரி பொறுத்து சாப்பிட்டதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமு. வாங்க எப்படி வருதுன்னு பார்ப்போம். எல்லாம் ஊற்றி நல்லா பொரிய விட்டு எடுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.
எண்ணெய் எவ்வளோ ஊற்றுறமோ அப்புறம் கொஞ்சம் வேகும் நல்லா. நம்ம எண்ணெயில் தானே வேகுது இதில் முக்கால்வாசி. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வட்ட மாதிரி பெருசாகிடுச்சு, ரவுண்ட் ரவுண்டாக ஆகிடுச்சு. இந்த வேகத்துக்கு எவ்வளோ நான் எடுக்குன்னு தெரியல. இது வந்துருக்குன்னு நினைக்கிறாங்க. ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னதான் கொடுத்துட்டே இருக்கேன். குடல் ஆட்டு குடல் மாதிரி இருக்கு. ஆட்டு குடல் கூட சின்னதாக இருக்கும், மாட்டு குடல் மாதிரி இருக்குங்களா. ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மீனும் வறுத்துருப்பீங்க, ஆனால் இது மாதிரி மீன் வறுத்துறீங்களா? கனவா மீன் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. வறுத்து செஞ்சு பாருங்கள். எல்லாம் மீன் வறுத்து சாப்பிட்ருப்பீங்க, இது மாதிரி கனவா வறுத்து சாப்பிட்ருக்கீங்களா? வேறு லெவல் டேஸ்ட்டு. நீ செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். கனவா வேறு லெவல் டேஸ்ட்டு, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த வறுத்ததோடு அந்த தூளோடு எடுத்து சாப்பிட்டு போனால் வேறு லெவலு ரெடியாக இருக்குது. குழம்பு போட்டுட்டேன், குட்டி போட்டேன், கொதிச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம கனவா உள்ள இறக்கிட்டேன். வாங்க சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், கனவா மீன் குழம்பு வேறு லெவல் டேஸ்ட்டு. சும்மா கட்டியாக நல்லா தகன்னு இருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் போட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம் கனவா மீன் குழம்பு. ஃப்ரெண்ட்ஸ், கனவா மீன் குழம்பு வேறு லெவல் டேஸ்ட்டு. மிச்சரை சேர்த்து கனவா, இதுதான் கனவா. மிச்சரை வச்சுட்டு போய் சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சாப்பிட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், செஞ்சீங்கன்னா.